பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட ஏசுப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 12. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமேன். இந்த கனமான வார்த்தையை கொடுத்த ஏசுப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் கூட ஏசுப்பா ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றாங்க. என்னன்னா, பல பேர் பல அடிமையின் காரியத்துல மாட்டிட்டு இருந்திருக்கலாம். நீங்க இந்த காரியத்திலேருந்து எப்படி விடுதலை ஆக போறோம்னு சொல்லி பல டைம் நீங்க யோசனையோட இருந்திருக்கலாம். பல டைம் அதுலேருந்து வெளில வர முடியாம கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த டைம்லலாம் நீங்க ஏசப்பாவை நோக்கி பார்த்தீங்க. வேற வழி இல்லை, எனக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு இல்லை. அட்லீஸ்ட் நம்ம கடைசி ஹோப் ஏசப்பா மேல நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம அவர்கிட்ட போய் கேட்போம்னு சொல்லிட்டு பல பேர் நீங்க போய் கேட்டிருக்கலாம். அந்த டைம் ஏசப்பா உங்க ஜெபத்தை கேட்டு உங்களை அந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை ஆக்கியிருப்பாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நீங்கள் ஆண்டவரை மறந்தவராக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் ஏசுப்பா சொல்கிறாங்க, உன்னை நான் அடிமைத்தனத்துலேருந்து வெளில கொண்டு வந்தேன், ஆனால் நீ என்னை மறந்துட்டியே அப்படி சொல்லி ஏசப்பா அந்த நாளில் உங்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. நம்ம ஏசப்பா ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஏன்னா மனுஷங்க நம்ம செய்த நன்றியை மறந்துடுவாங்க. ஆனால் கர்த்தர் என்றைக்குமே நம்மளை மறவாத தேவனாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்மளை அந்த கஷ்டத்துலேருந்து விடுவிச்ச ஆண்டவரை ஒரு நாளும் நம்ம மறக்கவே கூடாது. அதை தான் ஏசப்பா நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. வேற எதுவும் எதிர்பார்க்கல. என் பிள்ளை என்கிட்ட ஜெபிக்கணும், என் பிள்ளை என்கிட்ட பேசணும், அதை தான் ஏசப்பா விரும்புகிறாங்க. வேற எதையும் ஏசப்பா உங்ககிட்ட கேட்கல. நீங்கள் அந்த ஒரு சின்ன காரியத்தை ஏசப்பாக்காக பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஏசப்பா அந்த நாளில் எதிர்பார்க்குறாங்க. என்றைக்குமே ஏசப்பா நம்ம செஞ்ச நன்மையை ஒரு நாளும் மறக்க மாட்டாரு. அப்போ அவர் நமக்கு செஞ்ச நன்மையை நம்ம மறந்துட்டோம்னா அவ்வளவுதான், ஏசப்பா நம்மளை விட்டு தூரமா போயிடுவாங்க. இந்த நாள்ல கூட ஏசப்பா உங்களை எச்சரிக்கை பண்றாங்க. உன்னை நான் அந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளில கொண்டு வந்தேன், நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, நீ எவ்வளோ அழுத, நீ எவ்வளோ ஹெல்ப் என்னை நோக்கி நீ கேட்ட என்பது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நான் உன்னை விடுவிச்சோம், நீ மறுபடியும் அந்த பாவ வாழ்க்கைக்குள்ள போயிட்டேன்னு சொல்லி ஏசப்பா கஷ்டப்படுறாங்க. நீங்க மறுபடியும் ஏசப்பா கிட்ட வரணும்னு சொல்லி ஏசப்பா விரும்புறாங்க. நீங்க அந்த அடிமைத்தன வாழ்க்கையை விட்டுட்டு வெளியில மறுபடியும் நீங்க ஏசப்பா கிட்ட போகும்போது நிச்சயமா நீங்க இழந்த ஆசீர்வாதத்தை பல மடங்கு நீங்க ரெட்டிப்பா திருப்பி கொள்வீங்கன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அதனால இன்னைக்கு நீங்க ஏசப்பா கிட்ட மனம் திருந்தி மறுபடியும் அவர்கிட்ட போங்க. அவர் உங்களோட ஜெபத்தை கேட்கறதுக்கு விருப்பமா இருக்காரு. இந்த வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா, இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா, ஒரு காலத்துல உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட அன்பா இருந்தாங்க, இப்போ உங்களை விட்டு வழி விலகிட்டாங்க ஏசப்பா. ஆனாலும் நீங்க அதை மன்னிச்சு மறுபடியும் நீங்க அவங்களை ஏற்றுக்கொள்ளும்படியா அவங்க கிட்ட ஜெபிக்கிறேன். உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட வரும்போது நீங்க அவங்க முகத்தை திருப்பி கொள்ளாமல் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. தாழ்த்துற வெறுமையாக்குற பிரேஸ்வின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.